அத்தியாயம் 636. தூய ஆவியானவர் இறங்கி வருதல். மெசையானிக் காலச்சுற்றின் முடிவு. காட்சி நாள் ஏப்ரல் 27, 1947. ராப்போஜன அறையுள்ள வீட்டில் எந்த குரலும் ஓசையும் கேட்கவில்லை. சீடர்களில் ஒருவர் கூட அங்கில்லை. குறைந்தபட்சமாக அந்த வீட்டின் மற்ற அறைகளில் மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்ல என்னை அனுமதிக்கக்கூடிய எதையும் என்னால் கேட்க முடியவில்லை. ராப்போஜன கூடத்தில் கூடியிருக்கிற 12 மிக பரிசுத்த கன்னிகையினுடையவும் பிரசன்னமும் குரல்களும் மட்டுமே அங்கிருக்கிறது. அந்த அறை அதிக அகலமாக தோன்றுகிறது. ஏனென்றால் இருக்கைகள் வித்தியாசமான முறையில் போடப்பட்டுள்ளன. அறையின் மையப்பகுதி முழுவதும் 2 சுவர்களும் கூட வெறுமையாக விடப்பட்டுள்ளன. ராப்போஜனத்திற்கென பயன்படுத்தப்பட்ட பெரிய மேஜை 3வது சுவர் பக்கமாக தள்ளப்பட்டுள்ளது. அவற்றிற்கும் சுவருக்கும் நடுவிலும் மேஜையின் 2 குறுகிய பக்கங்களிலும் கூட அவர்கள் ராப்போஜனத்திற்காக பயன்படுத்தப்படும் நீண்ட மஞ்சங்களையும் பாதம் கழுவும் சடங்கின் போது சேசு பயன்படுத்திய முக்காலியையும் இட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மஞ்சங்கள் ராப்போஜனத்தின் போது இருந்தது போல மேஜைக்கு செங்குத்தாக இல்லாமல் அதற்கு இணையாக இருக்கின்றன. அப்போஸ்தலர்கள் ஆக்கிரமிக்காமல் அமர ஏதுவாக அவை அப்படி உள்ளன. மேஜைக்கு செங்குத்தாக போடப்பட்டுள்ள ஒரே ஒரு மஞ்சம் முழுவதும் திவ்ய கன்னிகைக்கானது. ராப்போஜனத்தின் போது சேசு ஆக்கிரமித்திருந்த இடத்தில் மேஜையின் மையத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். மேஜையின் மீது மேஜை துணிகளோ மேஜை பாத்திரங்களோ இல்லை. பக்க பலகைகளிலும் எதுவும் இல்லை. சுவர்களில் உள்ள அலங்கார ஜோடிப்புகளும் அகற்றப்பட்டிருக்கின்றன. மத்தியில் உள்ள கொத்து விளக்கு மட்டும் சுடர் ஏற்றப்பட்டுள்ளது. ஆனாலும் ஒரே ஒரு சுடர்தான் ஏற்றப்பட்டுள்ளது. அந்த வினோதமான கொத்து விளக்கின் வளையத்தில் சுடர் ஏற்றப்படும் போது ஓர் அல்லிவட்டத்தை உருவாக்குகிற மற்ற சிறிய சுடர்கள் ஏற்றப்படவில்லை. ஜன்னல்கள் மூடப்பட்டு அவற்றின் குறுக்கே போடப்பட்டுள்ள கனமான உலோக சட்டங்களால் தாளிடப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு சூரிய ஒளிக்கதிர் ஒரு மிகச் சிறிய துவாரத்தின் வழியாக துணிச்சலாக ஊடுருவி வருகிறது. அது ஒரு நீண்ட மெல்லிய ஊசி போல தரையின் மீது இறங்கி வந்து ஒரு வட்டமான சூரிய ஒளிப்புள்ளியை உருவாக்குகிறது. திவ்ய கன்னிகை தன்னந்தனியாக தனது இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். ராயப்பரும் அருளப்பரும் மாதாவுக்கு இருபுறமும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். ராயப்பர் மாதாவுக்கு வலமும் அருளப்பர் இடமுமாக இருக்கிறார்கள். புதிய அப்போஸ்தலராகிய மத்தியாஸ் மாதாவுக்கு முன்பாக, அல்பேயுசின் யாகப்பருக்கும் ததேயுசுக்கும் நடுவில் இருக்கிறார். நம் ராக்கினி இருண்ட நிறமுள்ள மரத்தினால் ஆன ஒரு பெரிய தனிவான பெட்டியை தனக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். அது மூடியிருக்கிறது. மாதா ஆழ்ந்த நீலத்தில் உடுத்தியிருக்கிறார்கள். அவர்களது தலைக்கேசம் ஒரு வெள்ளை மூடுதுயிலால் மூடப்பட்டுள்ளது. அதன் மீது அவர்களது மேற்போர்வையின் விளிம்பு போர்த்தப்பட்டுள்ளது. மற்ற அனைவரும் மூடாத சிரசுகளோடு இருக்கிறார்கள். மாதா உரத்த குரலில் மெதுவாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அங்கே வந்து சேர்கிற ஒளி மிக மங்கலாயிருப்பதால் அவர்கள் தான் விரித்து பிடித்திருக்கிற ஏட்டுச் சுருளில் எழுதியுள்ள வார்த்தைகளை வாசிப்பதற்கு பதிலாக மனப்பாடமாக திரும்பிச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் தியானித்தபடி அவர்கள் வாசிப்பதை கவனிக்கிறார்கள். அவ்வப்போது பொருத்தமான இடங்களில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள்.
மாதாவின் முகம் ஒரு பரவசமான புன்னகையால் மறுரூபமாகி இருக்கிறது. 2 தெளிவான நட்சத்திரங்களைப் போல அவர்களுடைய கண்களை சுடர்வீசச் செய்து ஒரு ரோஜாவண்ண சுடரொளி அவர்கள் மீது பிரதிபலிப்பது போல அவர்களது தந்த நிற கன்னங்களை சிவக்கச் செய்ய வல்லதாக அப்படி அவர்கள் என்ன காண்கிறார்கள் என்று நான் வியக்கிறேன். அவர்கள் உண்மையாகவே இப்போது தேவ ரகசிய ரோஜா மாதாவாக இருக்கிறார்கள். மாதா மிக மென்மையாக புன்னகைத்தபடி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது குரல் ஒரு சமணசானவரின் பாடலைப் போல ஒலிக்கிறது. அவ்வேளையில் அப்போஸ்தலர்கள் சற்று ஒரு பக்கமாக அமர்ந்து மாதாவின் முகத்தை காணும்படி முன்னோக்கி குனிகிறார்கள். ராயப்பர் எந்த அளவுக்கு நெகிழ்ந்து போயிருக்கிறார் என்றால் 2 பெரிய கண்ணீர் துளிகள் அவருடைய கண்களில் இருந்து விழுந்து அவருடைய மூக்கின் 2 பக்கமும் உள்ள சுருக்கங்களின் மீது வழிந்து இறங்கி அவருடைய நரைத்த அடர்த்தியான தாடிக்குள் போய் மறைகின்றன. ஆனால் அருளப்பர் அந்த கன்னிகையின் அமல புன்னகையைக் கண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களைப் போலவே அவரும் நேசத்தினால் பற்றியெறிகிறார். அதே வேளையில் ஏட்டுச் சுருளில் பரிசுத்த கன்னிகை வாசித்துக் கொண்டிருக்கிற பகுதியை தம் கண்களால் பின்பற்றுகிறார். அவர்களிடம் ஒரு புதிய ஏட்டுச் சுருளை அவர் கொடுக்கும்போது அவர்களை பார்த்து புன்னகைக்கிறார். வாசகம் முடிந்துவிட்டது. மாதாவின் குரல் நின்று விடுகிறது. பார்ச்மென்ட் சுருள்கள் விரிக்கப்படுவதும் சுருட்டப்படுவதுமான சரசரப்பு ஒலியும் முடிந்து விடுகிறது. மாதா தன் மார்பின் மீது கரங்களை குவித்து தன் சிரசை நெஞ்சின் மீது சாய்த்தபடி மௌன ஜபத்தில் ஒருமுகப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அவர்கள் செய்வதை கண்டு பாவிக்கிறார்கள். அப்போது காற்றையும் யாழையும் ஒத்ததும் மனித பாடலையும் மிகச் சிறந்த ஹார்மோனிய இசையையும் ஒத்ததுமான ஒரு மிக பலத்த மனதிற்கு இணக்கமான முழக்கம் அந்த காலை பொழுதின் அமைதியில் திடீரென்று அதிர்ந்து ஒலிக்கிறது. அதிகம் இணக்கமுள்ளதாகவும் உரத்ததாகவும் அது நெருங்கி வருகிறது. தன் அதிர்வுகளைக் கொண்டு அது பூமியை நிரப்புகிறது. அவற்றை பரப்பி அந்த வீட்டின் மீதும் சுவர்களின் மீதும் இருக்கைகளின் மீதும் அவற்றை பதிக்கிறது. மூடிய அறையின் அமைதியில் இதுவரை அசையாதிருந்த கொத்து விளக்கின் சுடர் காற்றடித்தது போல் படபடக்கிறது. கொத்து விளக்கின் சிறு சங்கிலிகள் அவற்றை தாக்குகிற சுபாவத்திற்கு மேற்பட்ட சப்தத்தின் அலையால் அதிர்ந்து மணியொலி எழுப்புகின்றன. அச்சத்தின் வசப்பட்டவர்களாக அப்போஸ்தலர்கள் தங்கள் சிரசுகளை உயர்த்துகிறார்கள். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சர்வேஸ்வரன் தந்த சகல அதி அற்புதமான ஸ்வரங்களையும் தன்னுள் கொண்டிருக்கிற அந்த சகலத்திலும் அழகான முழக்கமானது அப்போஸ்தலர்களை அதிகமாக நெருங்கி வரவர சிலர் ஓடுவதற்கு தயாராக எழுந்து நிற்கிறார்கள். சிலர் தங்கள் சிரசுகளை தங்கள் கரங்களாலும் மேல் வஸ்திரங்களாலும் மூடியபடி தரையின் மீது பதுங்குகிறார்கள். அல்லது தங்களை மன்னிக்குமாறு கடவுளிடம் மன்றாடியபடி தங்கள் மார்பில் அறைந்து கொள்கிறார்கள். சிலர் மகா பரிசுத்த மாதாவிடமிருந்து சங்கையோடு எப்போதும் தாங்கள் விலகியே இருப்பதை மறக்கும் அளவுக்கு அதீத பயம் கொண்டு தங்களையும் அறியாமல் மாதாவை நெருங்குகிறார்கள். ஆனால் அருளப்பர் மட்டும் அச்சப்படாதிருக்கிறார். ஏனென்றால் அவர் மாதாவின் திருமுகத்தில் அழுத்தமாக தெரிகிற மகிழ்ச்சியின் பிரகாசமுள்ள சமாதானத்தை காண்கிறார்.
அவர்கள் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பொருளை நோக்கி புன்னகைத்தபடி தன் திருச்சிரசை உயர்த்துகிறார்கள். அதன்பின் தன் கரங்களை விரித்தபடி முழங்காலில் மெல்ல விழுகிறார்கள். இரு நீல நிற இறக்கைகள் போல விரிந்திருக்கிற அவர்களுடைய மேற்போர்வை மாதாவை கண்டுபாவித்து முழந்தாளிட்டிருக்கிற ராயப்பர் மீதும் அருளப்பர் மீதும் படர்கிறது. ஆனால் விவரிப்பதற்கு எனக்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்ட இவை அனைத்தும் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்திலேயே நடந்து முடிந்துள்ளன. அதன் பிறகு ஒளியும் நெருப்புமாகிய தேவ ஆவியானவர் எந்த ஒரு கதவையும் ஜன்னலையும் அசைக்காமல் மூடியுள்ள அறைக்குள் ஓர் இறுதியான இன்னிசையான உரத்த ஒலியோடு மிக பிரகாசமான எரிகிற கோலத்தின் வடிவில் பிரவேசிக்கிறார். ஒரு நிமிட நேரத்திற்கு மேல் மாதாவின் திரு சிரசிற்கு மேல் சுமார் 3 சாண் உயரத்தில் அப்படியே நிலைத்து இருக்கிறார். மாதாவின் திருச்சிரசு இப்போது மூடப்படாதிருக்கிறது. ஏனென்றால் தேற்றுகிறவராகிய நெருப்பை கண்ட மாத்திரத்தில் மாதா அவரிடம் மன்றாடும்படி தன் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சி கதறலோடு அத்தியந்த நேசத்தின் புன்னகையுடன் தன் சிரசை அவர்கள் பின்னுக்கு தள்ளியிருக்கிறார்கள். தூய ஆவியானவரின் எல்லா நெருப்பும் எல்லா நேசமும் அவருடைய பரிசுத்த மணவாட்டியில் ஒன்று கூட்டப்பட்ட அந்த ஒரு கணத்திற்கு பிறகு அந்த மகா பரிசுத்த கோலமானது எந்த பூலோக ஒப்புவமையாலும் விவரிக்க முடியாத மிக பிரகாசமான ஒளியுள்ள இனிய இசை அதிர்வுடன் கூடிய 13 ஜோதிமயமான தீச்சுடர்களாக பிரிகிறது. அதன் பின் அது கீழிறங்கி ஒவ்வொரு அப்போஸ்தலருடையவும் நெற்றியை முத்தமிடுகிறது. ஆனால் மாதாவின் மீது இறங்குகிற தீப்பிழம்பு அவர்களுடைய நெற்றியை முத்தமிடுகிற ஒரே ஒரு நேரான தீப்பிழம்பின் நாக்கு அல்ல. மாறாக அது ஒரு மலர் கிரீடத்தை போல கன்னிமையுள்ள திருச்சிரசை அரவணைத்து அதை ஒரு வளையமாகச் சூழ்ந்து சர்வேசனுடைய குமாரத்தியும் தாயாரும் மணவாட்டியும் கேட்டுக்கு உட்படாத கன்னிமை உள்ளவர்களும் பூரண அழகுள்ளவர்களும் நித்தியமாய் நேசிக்கப்படுகிறவர்களும் யாரும் எதிலும் இழிவுபடுத்த முடியாதவர்களும் துக்கத்தினால் அதிக வயதானவர்களாக தோன்றினாலும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் மீண்டும் புத்துயிர் பெற்று தன் திருச்சுதனோடு சரீரங்களுடையவும் பார்வைகளுடையவும் உயிரோட்டத்தினுடையவும் அழகையும் புத்துணர்வையும் பகிர்ந்து கொள்கிறவர்களும் அதனால் மோட்சத்தின் திவ்ய மலராயிருக்கும்படி பரலோகத்தில் பிற்பாடு வரவேற்கப்படவிருக்கிற தனது மகிமையுள்ள திருச்சரீரத்தின் அழகின் ஒரு அச்சாரத்தை ஏற்கனவே பெற்றுள்ளவர்களுமாகிய திவ்ய ராக்கினிக்கு சூட்டப்படும் மகுடமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தம் நேசத்திற்குரியவளின் திருச்சிரசை சுற்றி தம் சுவாலைகள் பிரகாசிக்கச் செய்கிறார். அவர்களோடு அவர் என்ன வார்த்தைகளை பேசுகிறார்? அது பரம ரகசியம். அவர்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட திருமுகம் சுபாவத்திற்கு மேற்பட்ட அக்களிப்பினால் மறுரூபம் அடைந்திருக்கிறது. பத்திராசனர்களின் புன்னகைகளை கொண்டு நம் ஆண்டவளாயிருக்கிற தேவ மணவாட்டி புன்னகைக்கிறார்கள். அதே வேளையில் மாசற்ற திவ்ய கன்னிகையின் பேரானந்தமுள்ள கண்ணீர் துளிகள் பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் ஊடுருவப்படுவதால் அவை அவர்களது பரிசுத்த கன்னங்களின் மீது வைரங்களைப் போல சுடர் வீசுகின்றன. அந்த நெருப்பு கொஞ்ச நேரத்திற்கு அப்படியே இருக்கிறது. அதன் பிறகு அது மறைகிறது. அது இறங்கி வந்ததன் ஞாபகமாக
உலகிலுள்ள எந்த ஒரு மலரும் வெளியிட முடியாத ஒரு இனிய சுகந்த வாசனை அங்கே நிலைத்திருக்கிறது. பரலோகத்தின் வாசனை திரவியம். அப்போஸ்தலர்கள் தன் உணர்வுக்கு வருகிறார்கள். தேவ மணவாட்டி தன் பரவசத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் தன் கரங்களை தன் மார்பின் குறுக்காக மடித்து வைத்து கண்களை மூடி சிரம் தாழ்த்தி இருக்கிறார்கள். மற்ற எதனாலும் உணரப்பட முடியாததாக சிநேக தேவனுடனான அவருடைய சம்பாஷணை தொடர்கிறது. அவர்களுக்கு தொந்தரவு தர யாரும் துணியாதிருக்கிறார்கள். மாதாவை சுட்டி காட்டியபடி அருளப்பர் அவர்களே பலிபீடமாயிருக்கிறார்கள். ஆண்டவருடைய மகிமை அவர்களுடைய மகிமையின் மீது தங்கியிருக்கிறது என்கிறார். ஆம், அவர்களுடைய ஆனந்தத்தை நாம் குலைத்து விடாதிருப்போம். நாமோவெனில் போய் ஆண்டவரை போதிப்போமாக. அவருடைய வேலைகளும் அவருடைய வார்த்தைகளும் மக்களுக்கு அறிவிக்கப்படுவனவாக என்கிறார் ராயப்பர், சுவாவத்திற்கு மேற்பட்ட ஏவுதல் பெற்றவராக. நாம் போவோம், நாம் போவோம். சர்வேஸ்வரனுடைய தூய ஆவியானவர் என்னில் எரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறார் அல்பேயுசின் யாகப்பர். அவர் நம்மை செயல்பட தூண்டுகிறார். நம் எல்லோரையும் நாம் போய் மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமாக. ஒரு காற்றினாலோ அல்லது ஒரு உயிரோட்டமுள்ள விசையாலோ தள்ளப்படுகிறவர்களைப் போல அல்லது ஈர்க்கப்படுகிறவர்களைப் போல அவர்கள் வெளியே போகிறார்கள். சேசு கூறுகிறார், உன்மேல் நான் கொண்ட என் அன்பானது உனக்கு கட்டளையிட்டதும் ஒரு சிருஷ்டி என் பேரிலும் உன் பேரிலும் கொண்டிருக்கிற அன்பின் வழியாக நீ பெற்றுக்கொண்டதுமாகிய வேலை முடிந்துவிட்டது. லூக்காவின் புனித சித்தாவின் நினைவு நாளாகிய இன்று அது முடிவுற்றது. லூக்காவின் இந்த தேவாலயத்தில் தாழ்ச்சியுள்ள பணிப்பெண்ணாகிய இந்த புனிதை தன் ஆண்டவருக்கு சிநேகத்தோடு ஊழியம் செய்தாள். மகிழ்ச்சியற்ற அனைத்து மக்களுக்காகவும் புனித சித்தா கொண்டிருந்த அதே அன்போடு என் சின்ன அருளும் எனக்கு ஊழியம் செய்யும்படியாக அவளை நான் தூரமான இடங்களிலிருந்து இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஏழைகள் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றேன் என்பதை நினைவு கூர்ந்தவளாக சித்தா அவர்களுக்கு அப்பம் தருவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். என் அருகே இருந்து பசி தாகம் உள்ளவர்களுக்கு அப்பமும் பானமும் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடவுளை அறிய பண்ணுவதற்காக கடுமையாய் உழைக்கிறவர்கள் நித்தியத்தில் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுவார்கள். தங்கள் நேசத்தை அநேகர் அறியவும் நேசிக்கவும் செய்வதன் மூலம் அந்த நேசத்திற்கு அவர்கள் மகிமை தருகிறார்கள் என்று ஞானம் சொன்னதை நினைவு கூர்ந்து, மேரி அருள் விசுவாசத்தை பற்றிய அறியாமையில் அல்லது வெதுவெதுப்பில் அல்லது சந்தேகத்தில் மனச்சோர்வு உற்று இருப்பவர்களுக்கு என் வார்த்தையை தந்திருக்கிறாள். மேலும் அது முடிவடைந்த இந்த நாள் வயல்களின் மாசற்ற லீலி புஷ்பமாகிய மரிய தெரேசா கொரட்டியை திருச்சபையானது பீடங்களுக்கு உயர்த்திய நாளாகவும் இருக்கிறது. அவள் தனது அல்லிவட்டம் இன்னமும் ஒரு மொட்டாக இருந்தபோதே காம்பு ஒடிக்கப்பட்ட லீலியாக இருந்தாள். அதை உடைத்தது சாத்தானாக இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்? அவனது முந்தைய சமனசு தன்மையையும் விட மேலாக ஒளி வீசிய கொரற்றியின் அந்த பரிசுத்தனத்தின் மேல் பொறாமைப்பட்டு அவன் அதை செய்தான். அது தன் தெய்வீக காதலருக்கு புனிதமாயிருந்ததன் காரணமாக ஒடிக்கப்பட்டது. வெட்கக்கேடான இந்த நூற்றாண்டைச் சேர்ந்த கன்னிகையும் வேத சாட்சியுமான மரிய கொரற்றி தம்மில் விசுவாசம் கொள்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரினால்
மனித அவதாரம் எடுத்து கொண்டிருந்த கடவுளின் வார்த்தையானவருக்கு ஒரு மீறப்படாத வாசஸ்தலத்தை கொடுக்க கடவுள் வல்லமை கொண்டிருந்தார். இதே நூற்றாண்டில் இந்த சத்தியத்தை மறுதலிப்பதாகிய ஊர்கிற பிராணிகள் அசுத்த எச்சிலானது தன்மீது உமிழப்பட்டதன் மூலம் ஸ்திரீயானவர்களும் அவமதிக்கப்படுகிறார்கள். மேரி அருளும் வெறுப்பாக இருக்கிற சாத்தானின் வேதசாட்சியாக இருக்கிறாள். தன்னிடமிருந்து எண்ணிலடங்காத இறைகளை பறித்து கொள்ள வல்லதாய் இருக்கிற கருவியாகிய இந்த வேலையால் என் அற்புதங்கள் கொண்டாடப்படுவதை அவன் விரும்பவில்லை. ஆயினும் வேதசாட்சியத்தின் பெயரும் தன்மையும் எத்தகையதாக இருந்தாலும் அதுவே எந்த தாமதமும் இன்றி என் பாடுகளை தொடரும்படி துன்புறுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை திறக்கிற திறவுகோலாக இருக்கிறது என்பதை மரிய தெரேசா கொரற்றி அறிந்திருந்தது போலவே மேரி அருளும் அறிந்திருக்கிறாள். இந்த வேலை முடிந்துவிட்டது. அதன் முடிவோடு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததோடு மெசையானிக் சுற்று முடிந்துவிட்டது. மாதாவின் அமல உற்பவமாகிய அதன் விடியற்காலையிலிருந்து தூய ஆவியானவர் இறங்கி வந்ததாகிய அதன் அஸ்தமனம் வரைக்கும் என் ஞானமே இந்த சுற்றை ஒளிர்வித்தது. முறையாக காண்கிறவர்களுக்கு இந்த மெசையானிக் சுற்று முழுவதும் நேசத்தின் பரிசுத்த ஆவியானவருடைய கைவேலையாக இருக்கிறது. ஆதலால் நேசத்தின் மணவாட்டியினுடைய அமல உற்பவ பரமரகசியத்தை கொண்டு அதை துவக்குவதும் கிறிஸ்துவின் திருச்சபையின் மீது தேற்றுகிறவராகிய நெருப்பின் முத்திரையை கொண்டு அதை முடிப்பதுமே சரியானதாக இருந்தது. பெந்தகோஸ்தே திருநாளோடு கடவுளின் நேசமானவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வேலைகள் முடிவு பெறுகின்றன. அந்த நாளிலிருந்து கடவுளின் அந்யோன்யமான பரமரகசிய அலுவல் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க ரோமை திருச்சபையில் சேசுவின் திருநாமத்தில் இணைந்திருக்கிற அவருடைய விசுவாசிகளில் தொடர்கிறது. திருச்சபையானது, அதாவது மேய்ப்பர்களும் ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளுமாகிய விசுவாசிகளின் சபையானது, உண்மையான வேத சாஸ்திரிகளை உருவாக்குகிற வேத சாஸ்திரியான தேவ சிநேகமானவரின் தொடர்ச்சியான ஞான செயல்பாட்டினால் தவறாவரத்தோடு தொடர்ந்து செல்ல முடிகிறது. இந்த உண்மையான வேத சாட்சிகள் கடவுளில் மூழ்கி போனவர்கள், தங்களில் கடவுளை கொண்டிருக்கிறவர்கள், தங்களை வழிநடத்துகிற கடவுளின் ஆவியானவரின் வழிகாட்டுதலின் மூலம் கடவுளின் ஜீவியத்தை தங்களில் கொண்டிருக்கிறவர்கள், அதாவது சின்னப்பரின் கருத்துப்படி மெய்யாகவே கடவுளின் மக்களாக இருக்கிறவர்கள். இந்த வேலையின் முடிவில் ஒவ்வொரு சுவிசேஷ ஆண்டிலும் நான் முன்வைக்கிற குற்றச்சாட்டை மறுபடியும் ஒரு தடவை முன்வைக்க வேண்டியுள்ளது. என்னுடைய இந்த கொடை நிந்தித்து ஒதுக்கப்படுவதை காண்பதாகிய என் துக்கத்தில் நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வேறெதையும் கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு வழங்கியுள்ள இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் அனைவரையும் சரியான பாதைக்கு அழைக்கும்படியாக சென்ற கோடை காலத்தில், அதாவது 21/5/1946 அன்று நான் உங்களுக்கு அறிவித்திருந்த காரியத்தை பற்றியும் இதையே நான் சொல்லுகிறேன். ஆண்டவரின் திருநாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் நாள் வரும் வரையிலும் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். இந்த வேலை 1947 ஏப்ரல் 27 நாளாகிய இன்று முடிக்கப்பட்டது.
வியாரஜியோ வியா ஃப்ராட்டி 113 மரிய வால்டோர்ட்டா.